அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இந்திய ரிசர்வ் வங்கியானது சில விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க. நவம்பர் 20, 2025 இருந்து அது அமலுக்கு வருது. இதுல பாத்தீங்கன்னா சில வங்கி கணக்குகளை பாத்தீங்கன்னா மூடுவதற்காக முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ வங்கி முறையும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்கணும். கஸ்டமர்ஸ் எல்லாமே ஈஸியா ரீச்சபிளா இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அது உடனடியாக கிடைக்கணும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இனி அவங்க கணக்குல நிறைய வச்சிருக்க முடியாது. எதிர்காலத்துல குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கான நிதி கேட்பாங்கல்ல. சோ அதுவும் எளிமையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளா நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அது முடக்கப்படும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, புதிய விதிமுறைகள் படி பல வருஷமா எந்த பரிவர்த்தனையும் இல்லாத பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னா செயல்பாடானது கட்டுப்படுத்தப்படும். இந்த மாதிரியான கணக்குகள் பாத்தீங்கன்னா உடனடியா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க. அவங்க நீங்க இது மாதிரி வச்சிருந்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணாம அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தோம்னா அது தொடர்ந்து நம்ம அதை ரன் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா குடும்பத்தினரோட எதிர்காலத்திற்கு நிதி திட்டமிடலுக்காக ஏதாவது சேவிங்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வங்கிகள் பாத்தீங்கன்னா உலகளாவிய தரங்களுக்கு இணையா செயல்பட்டு வர்றாங்க. சோ அப்போ வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த விதிகள் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. முக்கிய அம்சமா 3 வகையான வங்கிகள் பாத்தீங்கன்னா கணக்குகளை மூடிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. செயல்படாத கணக்குகள் டோர்மேன் கணக்கு, செயலற்ற கணக்குகள் இன்ஆக்டிவ், இருப்பு இல்லாத கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதனால நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தேவையில்லாத நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கோமாங்கிறத கவனிச்சுட்டு நடவடிக்கை எடுத்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாதுகாப்பா இருக்கணும். அதிகமா பயன்படுத்தாத அக்கௌண்ட்ஸை பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு முடிவெடுப்போம். நன்றி, வணக்கம்.